அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தரணிதரன். நான் அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நிகழ்ச்சியை கேட்கும் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 15 இது ஒரு சாதாரண நாள் இல்லை. பல பேர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து நமக்காக சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு புனித நாள். ஜாதி மத பேதங்களை கடந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சுதந்திர காற்றை கர்வத்தோடு சுவாசிக்க துவங்கிய நாள். நாம் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அதே வேளையில் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பு நம் முன்னோர்கள் நம் நலனுக்காக எத்தகைய துன்பங்களையும் அனுபவித்தனர். சிறைச்சாலைகளிலும் போராட்டங்களிலும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதை எண்ணி அவர்களுக்கான நன்றியை கூறும் நாள் இந்நாள். தேசிய கொடியை கம்பத்தில் உயர பறக்க விடுவதோடு நம் கடமை முடிந்து விடுவதில்லை. நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் நம் தேசிய கொடியைப் போல எப்போதும் உயர்ந்து பறந்திருக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ளும் ஒரு நன்னாளாக இந்நாள் இருக்கிறது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று சொன்னார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இந்த வரிகளை கேட்கும் நாம் மெய் சிலிர்க்கலாம். ஆனால் அவர் கூறிய அந்த யுத்தத்தின் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமே கத்தியின்றி இருந்தனர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எதிர் திசையில் இருந்தவன் பீரங்கிகளோடு முன்னேறிய அதே வேளையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் போராடிய நம் முன்னோர்களை நாம் கட்டாயம் நினைக்க வேண்டும். அதே சமயம் அவர்கள் அப்படி போராடி பெற்று தந்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதையும் சிந்திக்க வேண்டும். 7 வயதிலேயே எழுத்தாணியை பிடித்து கவி எழுத துவங்கிய எட்டயபுரத்தார் அவர் தன் வாழ்நாளில் பெரும்பங்கை சுதந்திர போராட்டத்திற்காகவே தியாகம் செய்தார். அவருக்கென்ன தலையெழுத்தா? நம் தலையெழுத்தை மாற்றவே அவர் அன்று போராடினார் என்பதை நாம் உணர வேண்டும். உப்பை உண்டால்தானே சுரணை இருக்கும் என்று கருதியோ என்னவோ உப்பிற்கு அதிகப்படியான வரியை விதித்தனர் ஆங்கிலேயர். அந்த உப்பு வரியை விலக்குவதற்காக போராடியவர்களில் கிட்டத்தட்ட 80,000 பேர் சிறைவாசம் சென்றனர். அப்படியென்று அவர்கள் துன்பப்பட்டதெல்லாம் யாருக்காக? அவர்களுக்காகவா? இல்லை, நமக்காகவும் நமக்கு பிறகு வரும் தலைமுறைக்காகவும் தான். இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய பெருமை மிகுந்த பொறுமை தலைவர் மகாத்மா காந்தி ஆவார். மகாத்மா இவர் சுதந்திரத்துக்காக மட்டுமல்லாமல் மது ஒழிப்பு, தீண்டாமை, சமூக நீதி இப்படி பல சீர்திருத்தங்களை முன்னெடுத்து அதற்காக போராடியுள்ளார். ஏராளமான நாட்கள் உண்ணாவிரதம் இருந்துள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக 21 நாட்கள் வரை இவர் உண்ணாவிரதம் இருந்துள்ளார். வணிக மூலம்தான் ஆங்கிலேயர் நம் நாட்டிற்குள் வந்தனர் என்பது நாம் அறிந்ததே. பிறகு அவர்கள் வணிகத்தை விரிவுபடுத்த நம்மையும் அடிமைப்படுத்த துவங்கினர். வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயரின் அஸ்திவாரமான அவர்கள் வணிகத்திலேயே கை வைக்க துவங்கினார். 1906ஆம் ஆண்டு சுதேசி நாவாய்ச் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை முறைப்படி பதிவு செய்து பல பேரின் உதவியோடு கப்பலை வாங்கி அதை இந்தியா இலங்கை இடையே பயணிக்க செய்தார். இந்திய மக்கள் அனைவரும் ஆங்கிலேயர்களின் கப்பலை புறக்கணித்து வ.உ.சியின் கப்பலில் பயணிக்க துவங்கினர். எப்படியாவது சுதேசி நாவாய் சங்கத்தின் கப்பலை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட ஆங்கிலேயர்கள் தங்கள் கப்பல்களில் இலவச பயண திட்டத்தை அறிவித்தனர். ஆனால் ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியை உணர்ந்த மக்கள் தொடர்ந்து வ.உ.சியின் கப்பலிலேயே பயணித்தனர். ஒரு கட்டத்தில் மக்களை ஆங்கிலேயருக்கு எதிராக வ.உ.சி திருப்புகின்றார் என்று குற்றம் சாட்டி வ.உ.சி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். முதலில் அவருக்கு 40 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டது. பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அது 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. வ.உ.சி விடுதலையான சமயத்தில் சுதந்திர போராட்டத்தின் நிலை முற்றிலும் மாறியிருந்தது. அகிம்சை வழியை அவர் விரும்பவில்லை. அதே சமயம் அகிம்சை வழியை எதிர்த்தால் சுதந்திர போராட்டத்தில் குழப்பம் வரும் என்று எண்ணி சுதந்திர போராட்டத்திலிருந்து தன்னை சற்றும் விலக்கி கொண்டார். 1785 முதல் 1801 வரை சிவகங்கை சீமையில் ஆங்கிலேய அரசுக்கு பெரும் சவாலாக இருந்த மிக முக்கிய வீரர்களான மருது சகோதரர்கள் இருந்தார்கள். பெரிய மருது, சின்ன மருது என்று அழைக்கப்படும் இவர்கள் ஆயுதம் தாங்கி அந்நியர்களை விரட்ட முற்பட்டன. பல போராட்டங்கள், பல இழப்புகள், பல கஷ்டங்கள். ஆங்கிலேயரின் சூழ்ச்சியால் பிடிபட்டு மாண்டனர். இன்றைய பொழுதில் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதில் பெருமை கொள்கிறோம் என்றால் அதன் பின்னணியில் லட்சக்கணக்கான போராளிகளின் குருதியும் ஆயிரக்கணக்கான தேசிய தலைவர்களின் தியாகமும் மறைந்திருக்கிறது. சுமார் 100 கோடிக்கு மேல் மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தாலும் சாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் இந்தியர் என்பதில் பெருமை கொள்கிறோம். வாழ்க பாரதம்! ஜெய்ஹிந்த்!